ஓம் நமச்சிவாயம். சிவ தொண்டையே தன் உயிர் மூச்சாக நினைத்து தொண்டு செய்து உடல் பொருள் ஆவி அனைத்தும் இறைவனுக்கே என்று வழிபட்டு இறைவனின் திருவிளையாடலுக்கு உட்பட்டு சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நாயன்மார்களைத்தான் இன்று நாம் பக்தியோடு பார்க்கப் போகின்றோம். நாம் கோவிலில் வலம் வரும்போது இறைவனை நோக்கி கைகூப்பி வணங்கியபடி இருக்கும் இவர்களை நாம் கவனித்து கூட இருக்க மாட்டோம். பிரகாரத்தை சுற்றும்போது விநாயகர், குரு பகவான், முருகப்பெருமான், சூரியன், துர்க்கை, பைரவர் ஆகியோர் மீது தான் நம் கவனம் செல்லும். ஆனால் தன் இறுதி மூச்சு உள்ளவரை சிவத்தொண்டியே உறுதியாக பற்றி சிவ சிந்தனையோடு தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து இறைவனை போற்றி பல பதிகங்களை பாடி சிவபெருமானால் அடியார்க்கு அடியேன் என்று ஆசி பெற்று அவன் திருவடியை அடைந்து திருக்கோவிலில் விட்டிருக்கும் நாயன்மார்களின் பக்தி அளப்பரியது. நாயன்மார்களை வணங்கினால் சிவபெருமானையே வணங்கிய பலன் கிடைக்கும் என சேக்கியார் பெருமான் கூறியுள்ளார். இதற்காக இவர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் சொல்லில் அடங்காதவை. 7ஆம் திருமுறையில் 39வது பதிகத்தில் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் 60 தனி அடியார்களையும் 9 தொகை அடியார்களும் பாடியுள்ளார். இவர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூலின் மூலமாக 100 ஆண்டுகள் கழித்து சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இவர் 60 நாயன்மார்களோடு திருத்தொண்டர் தொகையை இயற்றிய சுந்தரர், அவரது தந்தை சடையனார், தாயார் இசைஞானியார் ஆகிய மூவரையும் சேர்த்து 63 நாயன்மார்களாக பெரிய புராணத்தை இயற்றியுள்ளார். பெரிய புராணத்தில் 2 காண்டங்களும் 13 சருக்கங்களும் சேர்த்து மொத்தம் 4286 பாடல்களை கொண்டுள்ளது. இது நாயன்மார்களின் வரலாற்றையும் தொண்டுகளையும் வாழ்க்கை முறைகளையும் படம் பிடித்து காட்டும் ஒரு ஆவணமாக திகழ்கின்றது. இதில் 60 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். இளம் வயதில் முதுமை வேண்டி பெற்று திருவாலங்காட்டில் தலையால் நடந்து இறைவனை வழிபட்ட காரைக்கால் அம்மையாரும், திருஞான சம்பந்தரை அழைத்துச் சென்று பாண்டிய நாட்டில் சைவத்தை நிலைநாட்டிய பட்டத்திராணி மங்கையர்க்கரசியாரும், சிவனடியார்கள் மீது கொண்ட பக்தி காரணமாக நாயன்மாராக போற்றப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயன்மாரின் தாயார் இசைஞானியார் ஆகியோர் 3 பெண் நாயன்மார்கள் ஆவர். சுந்தரமூர்த்தி நாயனார் 60 தனி அடியார்கள் அன்றி 9 தொகை அடியார்கள் பற்றியும் பாடியுள்ளார். தொகை அடியார் என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவரை சேர்த்து சொல்வதாகும். தில்லையில் நடராஜ பெருமானுக்கு வழிபாடு செய்யும் அந்தணர்களை தெல்லைவாய் அந்தணர் எனவும், சங்ககால புலவர் 49 பேரை பொய்யடிமை இல்லாத புலவர் எனவும், திருவாரூரில் புட்டிடங்கொண்ட பெருமானை முழுமுதற் கடவுளாய் வழிபட்ட தொகையடியார்களை பக்தராய் பணிவார் எனவும், பிற தெய்வத்தை பாடாமல் சிவபெருமானை மட்டுமே பாடுபவர்களை பரமனையே பாடுபவர்கள் எனவும், சிவயோக நெறியில் சித்தத்தை வைத்து முக்தி அடைந்தவர்களை சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் எனவும், திருக்கைலாயத்தில் சிவகணங்களாக உள்ளவர்களை திருவாரூர் பிறந்தார் எனவும், 3 காலங்களிலும் சிவபெருமானை அபிஷேகம் செய்து அச்சிப்பற்பவர்களை முப்போதும் திருமேனி தீண்டுவார் எனவும், உடல் முழுவதும் திருநீறு பூசி சிவபெருமானையே பூஜித்து வருபவர்கள் முழுநீரு பூசிய முனிவர் எனவும், முத்தமிழ் நாடுகளுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் வாழ்ந்த சிவனடியார்களை அப்பாலுக்கும் அடிசார்ந்தார் எனவும் தொகை அடியார்களை பாடியுள்ளார். இறைவனை போற்றி நாயன்மார்கள் எழுதிய நூல்களை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் 12 திருமுறைகளாக வகுத்துள்ளார். இதில் நாயன்மார்கள் அன்றி 27 அடியார்களால் பாடப்பட்ட நூல்கள் உள்ளன. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பட்ட தேவாரம் ஆகும். 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசு நாயனாரால் பாடப்பட்ட தேவாரம். 7ஆம் திருமுறை சுந்தரரால் பாடப்பட்டது. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகரால் பாடப்பட்ட திருவாசகாரும் திருக்கோவையாரும் ஆகும். 9ஆம் திருமுறை திருமாளிகைத்தேவர், சேந்தனார், கருவூலத்தேவர், பூந்துரித்தி நம்பிகாட் நம்பிகள், கண்டராதித்தர், வேணாட்டடிகள், சேரமான் பெருமான் நாயனார், நக்கீரதேவ நாயனார், பரணர் ஆகிய 9 பேர் எழுதிய திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு ஆகும். 10ஆம் திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமான் நாயனார், ஐயடிகள் காடவர்கொன் நாயனார், நக்கீரர், கபிலதேவர், பரணர், இளம் பெருமானடிகள், அதிரா அடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேந்தனார், கல்லாடர் ஆகிய 12 அடியார்களின் தொகுப்பு ஆகும். 12ஆம் திருமுறை சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். நாயன்மார்கள் அவர்கள் பிறந்த இடங்களை வைத்து வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் தலைநகராக கொண்டு பல்லவர்கள் ஆண்ட பகுதியான தொண்டை நாட்டில் 7 பேரும்,
உறையூர், தஞ்சாவூர், பூம்புகார், கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக கொண்டு சோழர்கள் ஆண்ட பகுதியான சோழ நாட்டில் 37 பேரும், தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நடுவில் இருக்கும் நடுநாட்டில் 8 பேரும், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி வரை பாண்டியர்கள் ஆண்ட பகுதியான பாண்டிய நாட்டில் 5 பேரும், சேர மன்னர்கள் ஆண்ட பகுதியான மலைநாட்டில் 3 பேரும், வடநாட்டில் 2 பேரும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோநாட்டில் ஒருவர் என மொத்தம் 63 பேர் உள்ளனர். இவர்கள் பிறந்த இடம் ஆண், பெண், சாதி, குலம் என எந்த பாகுபாடுமின்றி உள்ளனர். இதில் மன்னர்கள், அந்தணர்கள், வேடர்கள், சைவ வேளாளர்கள், வணிகர், புலவர், விவசாயிகள் இவர்கள் அனைவரும் பக்தியால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இதில் 58 தலங்கள் தமிழகத்தில் அமைந்துள்ளன. பாண்டிச்சேரியில் உள்ள காரைக்காலில் ஒரு தலமும், ஆந்திராவில் ஒரு தலமும், கர்நாடகாவில் ஒரு தலமும், கேரள மாநிலத்தில் 2 இடங்களிலும் அமைந்துள்ளன. நாயன்மார்களுக்கென தனி கோவில்களும் உள்ளன. இவர்கள் செய்த தொண்டின் காரணமாக 3 விதமாக முக்தியில் அடைந்ததாக கூறப்படுகின்றது. இவர்களில் குருவருளால் முக்தி அடைந்தவர்கள் 11 நாயன்மார்கள், சிவலிங்கத்தால் முக்தி பெற்றவர்கள் 31 நாயன்மார்கள், அடியாரை வழிபட்டமையால் முக்தி பெற்றவர்கள் 21 நாயன்மார்கள். நாயன்மார்களின் வரலாற்றை பாட சேக்கிழார் பெருமானுக்கு பெரிய புராணத்தை ஏற்ற உலகெல்லாம் என முதல் அடியை சிவபெருமானே எடுத்து கொடுத்ததால் இவர்களின் தொண்டு எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பது இதன் மூலம் நாம் அறியலாம். அனைத்து கோயில்களிலும் திருவிழாவின் போது ஒரு நாள் 63 திருவீதி உலா என்று தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. எனவே பக்தியே பிரதானம். நாயன்மார்களில் சிலரே சமய நூல்களில் புலமை உடையவர்கள், மற்றவர்கள் மிகச்சிறந்த பக்தர்கள் மட்டுமே. பலரும் பல்வேறு தொழில்கள் செய்து வாழ்ந்து வந்தவர்கள். அவர்கள் செய்து வந்த தொழிலிலேயே சிவத்தொண்டும் செய்தனர். எனவே இறைவனின் அருளை பெற பக்தி மட்டுமே போதுமானது என்பதும், எல்லோரும் இறைவனின் திருவடிகளை அடையலாம் என்பதும் இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக நமக்கு உள்ளது. இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துரைத்து தீய எண்ணங்களும் பழக்கங்களும் அவர்களுக்கு வராமல் தடுப்பது நம் கடமை. கண்டிப்பாக நம் குழந்தைகளுக்கு நாயன்மார்களின் தொண்டுகளை கூறி அவர்கள் வாழ்வில் சிவ சிந்தனையோடு வாழ வழிகாட்டுவோம். நம் துன்பம், வறுமை, நோய் நீங்கி வாழ்வில் வளங்கள் பெற்று பக்தியோடு வாழ்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய்.